இன்னைக்கு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, இந்த அவை குறிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருந்து அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுது அப்படிங்கறத நம்ம அடிக்கடிக்கு கேட்கிறோம். இந்த அவை குறிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீடிங் அல்லது ஒரு அபிஷியல் ரெக்கார்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பாட்டு பாடுறதும் அதை வந்து அவர் அவை குறிப்பில இருந்து நீக்கிறதும், இவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்றதும் அதை அவை குறிப்பில இருந்து நீக்கிறதும், இவங்க பிளக்ஸ் பண்றதும் அவங்க நீக்கிறதும், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நீங்க தனி மனித துதி பாடிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அந்த சட்டமன்றத்துக்குள்ள உங்க வேலை என்ன? அந்த சட்டமன்றத்துக்குள்ள எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சட்டங்களை ஏற்ற முடியும்? எவ்வளவு இங்க இருக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையான மக்கள், பெண்கள், தலித்துகள், திருநர்கள், இப்படி குழந்தைங்க இன்னைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா நாளைக்கு அந்த சட்டம் தேவையானதா இல்லையா? அதை நீக்கலாமா? அதை அமெண்ட் பண்ணலாமா? இந்த சட்டத்தை கொண்டு வரும்பொழுது அவையில என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு, யாரெல்லாம் அதை அப்போஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அபிஷியலா சொன்னப்பட்ட வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்றதா இந்த அவை குறிப்பு. ஆர்டிகல் 194, ஆர்டிகல் 212, ஆர்டிகல் 208 அண்ட் குறிப்பா 361A. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? பேசக்கூடிய விஷயங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கு, எவ்வளவு இம்யூனிட்டி இருக்கு, அதுல கோர்ட் எந்த அளவுக்கு தலையிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவரை இந்த சட்டமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் டிக்னிட்டி, ஒரு ஆர்டர், அப்புறம் வந்து ஒரு ப்ரொசீஜரல் இன்டெகிரிட்டி இதுக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட்டை வந்து வெறும் ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா மட்டுமே மக்கள் வந்து ஒரு குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டா நாங்க அதை ரீல்ஸா போடுவோம், அது எப்படி பார்த்தாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கறது மட்டும்தான் இவங்க நோக்கமா இருக்கு. ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் ஓட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எங்களால பார்க்க முடியல, ஒரு தனி ஸ்கிரீன் போட்டு சிஎம் முகத்தை காட்டுங்க. ஒரு மாநிலத்தோட பொறுப்பு நீங்க கொஞ்சம் கூட அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியாம வந்து இதை உட்கார்ந்துட்டு நீங்க அவமதிக்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடோட சட்டமன்ற வரலாற்றை மட்டும் நீங்க அவமதிக்கல, நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிச்சிட்டு இருக்கீங்க.